Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Ma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. An-nabiyyu awla bil mu'minina min anfusihim wa amwalihim. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam, la yu'minu ahadukum hatta akuna ahabba ilayhi min walidihi wa waladihi wan nasi ajma'in. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானம் அன்பும் கருணையும் மகிழ்ச்சியின் அருள்படை அண்ணலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சந்திய சஹாபாக்கள், தாவீன்கள், தாவீன்கள், மாதாக்கள், சுகதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றென்று ஒன்றாக இல்லாமல்ல ரப்பல் ஆலமீன் புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்கின்ற துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் அருள்கின்ற இறக்குகின்ற எல்லா செயல்களையும் எல்லா பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். கனிமிக்கெல்லாம் நல்லடியார்களே, சில சமுதாய நிகழ்வுகள் அது நடக்கின்ற பொழுது நமக்கு ஏராளமான படிப்பினைகளையும் பாடங்களையும் நமக்கு அந்த செய்திகள், அந்த நிகழ்வுகள் நமக்கு ஏராளமான விஷயங்களை சொல்லித் தருகின்றது. அந்த வகையில் சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய பலஸ்தீன பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது நமக்கெல்லாம் சில நபர்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், மறைமுகமாக இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று இந்தியாவில் ஒரு பெரிய சதி திட்டம் தீட்டப்பட்டு கொண்டிருப்பதை நாமெல்லாம் அந்த அரசியல் செய்திகள் வாயிலாக கேள்விப்பட்டிருக்கோம். எந்த அளவிற்கு இஸ்லாத்தின் மீது அவர்கள் ஒரு விரோத போக்கை கடைபிடிக்கிறார்கள் என்கின்றத சென்ற மாதம் நடந்த நிகழ்வை வச்சு நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கலாம், தெரிந்திருக்கலாம். சென்ற மாதம் ஒரு மாநிலத்தில் கான்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் 4ஆம் தேதி மீலாது ஊர்வலம் நடத்தப்பட்டது. அந்த மீலாது ஊர்வலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்ட நேசத்தை வெளிக்காட்டுகின்ற வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த முக்கியமான செய்திகளை பேசிக்கிட்டே ஊர்வலம் போகின்ற அந்த நேரத்தில் ஐ லவ் முஹம்மத் அப்படின்ற ஒரு வாசகம், அதாவது நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு சில இடங்களில் பதாகைகள் வைக்கப்பட்டிருந்துச்சு, அதாவது பேனர் வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ இதை பார்த்த இஸ்லாத்தினுடைய விரோதிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அது எங்களுடைய மதத்தினுடைய அந்த விஷயத்தை புண்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு. சாதாரண ஒரு பேனர், ஐ லவ் முஹம்மத், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் அப்படின்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு பேனர் அவங்களுடைய அந்த ஒரு மத உள்ளுணர்வை தூண்டுவதாகவும் அவர்களுடைய மதத்தை அசிங்கப்படுத்துவதாகவும் நினைத்து வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கு அப்படியே நடவடிக்கை அப்படியே கலவரமாக மாறி இன்னைக்கு பல மாநிலங்களில் இது குறித்து பேசு பொருளாக பேசப்பட்டு இன்னைக்கு சமூக வலைதளங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அல்லது செய்திகளை சர்வதேச அளவில் அல்லது தேசிய அளவில் நடக்கக்கூடிய செய்திகள் எடுத்து பார்த்தோம்னா தெரியும், இந்த ஐ லவ் முஹம்மத், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் அப்படின்ற அந்த வாசகம் தான் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கின்றது. சாதாரண ஐ லவ் முஹம்மத் என்கின்ற பெயர், அந்த முகமதை நான் நேசிக்கிறேன் என்று அந்த நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாசகம் ஏன் அவர்களுடைய மத உணர்வை தூண்டி இப்படி எதிராக கிட்டத்தட்ட அந்த பேனர் மேலதான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு இஸ்லாத்தின் மீது ஒரு விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் சாதாரணமாக ஊர்வலம் போன ஒரு 14 பேர் மேல தேசிய அளவிலான குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்களெல்லாம் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு ஒரு பெரிய
மத கலவரமாக உருவெடுத்து இருக்கின்றது இந்த ஐ லவ் முகமது. நான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வாசகம். இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது கலவரங்கள் அல்லது இஸ்லாத்திற்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் நடக்கின்ற பொழுது நடுநிலையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, பலஸ்தீனம் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை முஸ்லிம்கள் அனுபவித்து வருகின்றார்கள். உலகத்தில் 2வது பலஸ்தீனமாக இதே நிலையில் சென்றால் இந்தியா மாறுவதற்கு வாய்ப்புள்ளது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பேச்சும் அவர்களுடைய அந்த விரோத போக்கும் நடைபெற்று வருகின்றது. இந்த சூழல்ல முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம இந்த சர்வதேச நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நாம ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு ஈமான்ல பலமுள்ளவர்களாக இருக்கின்றோம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு முஃமின் சொல்லும் பொழுது அது ஈமானினுடைய வெளிப்பாடு என்பதையும் தாண்டி, இப்படின்னா நீ சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஆள் நம்மள்கிட்ட சொன்னா அதை தாங்குகின்ற அல்லது அதை எடுத்து போராடுகின்ற அளவிற்கு அரசியல் மற்ற விஷயங்களை எல்லாம் தாண்டி ஈமானிய வலிமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற நேசம் நம்முடைய உள்ளத்துல எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். உலகத்துல அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ச்சியாக பாங்கின் ஊடாக உலகத்தில் எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெயர் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பாங்கின் ஊடாக உலகத்தினுடைய ஒவ்வொரு வினாடியும் உச்சரிக்கப்படக்கூடிய பெயர் என்னன்னு சொன்னா அது முஹம்மது தான். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு பெரிய பிரச்சனை நமக்கு தெரியறதில்ல, ஆனா இன்னைக்கு இது இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவம் எடுத்திருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் முஸ்லிம்கள் நேசிக்கின்றார்கள்? நாம ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம்? சஹாபாக்கள் எந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்டார்கள்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்லுவான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி இருக்கிறார்களே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்கள் எல்லோரும் நபியை தங்களுடைய உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சஹாபாக்கள் அப்படிப்பட்ட வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்தார்கள். நம்முடைய நபி மீது உண்டான நேசம் நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம்? மௌத்து எல்லா விஷயங்களையும் தாண்டி சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக எல்லா விஷயங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு எங்களுக்கு நபி மட்டும் போதும் என்று நேசம் கொள்ளக்கூடிய கூட்டமாக சஹாபாக்கள் இருந்ததனால் வரலாற்றில் சிறந்த சமுதாயமாக அடையாளம் காணப்பட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கெல்லாம் தெரியும், ஒரு கருப்பினத்தை அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாமிய மார்க்கம் உயர்வை கொடுத்தது. காபாவின் மீது ஏறி நின்று வாங்கு சொல்லக்கூடிய அந்தஸ்தை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்தது. அவங்களுடைய சக்கராத்துடைய வேலையில் எழுதுறாங்க, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு மரண வேலை நெருங்குகின்ற பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சக்கராத்துடைய வேலை வருகின்ற பொழுது, தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதி கட்டத்தை நெருங்குகின்ற பொழுதெல்லாம் இது குறித்து பேசப்படுகின்ற பொழுதுலாம் அவங்களுக்கு வயசாயிருச்சு அப்படிங்கும்போது சந்தோஷப்படுவார்களா? நீங்க இன்னும் கொஞ்ச நாள் மூத்தாக போறீங்க, சந்தோஷப்படுவார்களா? இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுடைய உயிர் பிரிய போகிறது என்று சொன்ன போது கூட பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சந்தோஷப்பட்டு அப்படியே சிரிச்சாங்களாம். அப்ப மற்ற சுத்தி இருந்த சஹாபாக்களெல்லாம் கேட்டாங்க, மௌத்தாக போறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சக்கராத்துடைய நிலைமையில இருக்கு, இந்த நேரத்தில் ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நீ மௌத்தாக போறோன்னா யாரு சிரிப்பாங்களா, நீங்க சிரிக்கிறீங்களே என்று கேட்ட பொழுது, நீங்கள் எல்லாம் நான் மரணம் அடைவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள், ஆனால் நான் மரணம் அடைந்ததற்கு பின்னால் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறேன். என்னுடைய மரணத்திற்கு பின்னால் அந்த விஷயத்தை நினைக்கின்ற பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு நாம பிலால் ரலியல்லாஹு தஆலா எல்லா விஷயங்களையும் தூக்கி எறிந்தார்கள். ஏன் அந்த முகமதை நாங்கள் முஸ்லிம்கள் நாங்கள் நேசிக்கிறோம், நேசிக்க வேண்டும். நேசித்தார்கள் சஹாபாக்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா. யாருன்னா இவங்களுக்கு மக்கா கிடையாது, யமன் தேசத்தை சேர்ந்தவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா. ஒரு தடவை அம்மாட்ட யமன் தேசத்தில் இருக்கும் பொழுது அம்மாட்ட வெளியே போறேன்னு சொல்லிட்டு போன சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது வெளியே போறேன்னு சொல்லிட்டு போன குழந்தைய அன்றைய
திருடர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்கள கடத்தி கொண்டு போய் மக்காவுல ஒரு சந்தையில வித்துடுறாங்க. இது யார் வாங்குறான்னா ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய சொந்தக்காரர் என்ன செய்யறாருன்னா அந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவை அடிமையாக வாங்கி ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அன்பளிப்பு செய்கிறார். திருமணத்தின் போது ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றார். அடிமை தான். அந்த காலத்துல அடிமைகளை அன்பளிப்புகளாக பரிமாறிக்கொள்ளும் பழக்கம் ஆரம்ப காலத்துல இருந்துச்சு. இப்ப ஸைத் இப்னு ஹாரிஸா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனாக நபியினுடைய வளர்றாங்க. முஹிபுர் ரசூல், ரசூலை அதிகமாக பிரியப்படக்கூடியவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்திற்கு அதிகமான சொந்தக்காரர். நபியும் எங்க போனாலும் இந்த வளர்ப்பு மகனான ஸைத் இப்னு ஹாரிஸாவோடே போவாங்களாம். அப்போ ஒரு தடவை மக்காவினுடைய இந்த சந்தையில போய்கிட்டு இருக்கும் பொழுது யமன் தேசத்திலிருந்து வியாபாரத்திற்காக வந்த கூட்டம் இந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே கேட்குறாங்க, நீங்க யமன் தேசத்தை சார்ந்த ஹாரிஸா அவருடைய மகன் தானே, நீங்க ஸைது தானே நீங்க அப்படின்னு ஒன்று அந்த வியாபார கூட்டம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாம போயிடுறாங்க ஸைத் இப்னு ஹாரிஸா. அந்த வியாபார கூட்டம் போய் தந்தைகிட்டையும் அந்த அம்மாட்டையும் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க மகன் சின்ன வயசுல தொலைச்சு போனப்பாங்க அந்த மக்காவினுடைய அந்த கடை வீதிகளை நாங்க பார்த்த உடனே மனைவி சொல்றாங்க, நீங்க உடனே போங்க, போய் மக்காவில் இருக்கக்கூடிய நம்ம பையனை கூட்டிட்டு வாங்க. ஹாரிஸா ஸைத் ரலியல்லாஹுடைய தந்தை, அவருடைய சகோதரர், அதே மாதிரி தன்னுடைய மகன் 3 பேரை கூட்டிட்டு மக்காவுக்கு போறாங்க. போய் தன்னுடைய மகனை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த ஹாரிஸா யமன்ல மிகப்பெரிய செல்வந்தர். பார்த்த உடனே வளர்ப்பு மகனை பார்த்த உடனே தந்தை கூப்பிடுறாரு, வாப்பா நம்ம ஊருக்கு போயிடலாம், இங்கே ஒரு அடிமையாக இருக்கின்றார், ஒரு அடிமையாக இருக்கிற, நம்ம வீட்டில் நிறைய செல்வங்கள் இருக்குது, எவ்வளவு செல்வனாலும் கொடுத்து உன்னை உரிமையிடுவதற்கு, உன்னை விலைக்கு வாங்குவதற்கு தகுதியுடையவராக தந்த அப்பா அத்தா நான் இருக்கிறேன், நீ வா, என்ன செய்யலாம், போயிடலாம் ஊருக்கு. இல்லை இல்லை, எவ்வளவு செல்வங்கள் கொடுத்து நான் சுதந்திரமானவனாக இருப்பதை விட குலாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிமையாக இருப்பதை நான் சிறந்ததாக நினைக்கிறேன் அப்படின்னு அப்படியே நான் இருப்பேன்றான். இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் பார்க்கிறாரு. பார்த்து ஒரு மனிதருக்கு அடிமையாக இருப்பதை இவ்வளவு பிரியப்படுகிறாரா தன்னுடைய சகோதரர்னு அந்த இடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்காக ஹதீஸ்கள் வரலாறு பதிவு செய்யப்படுகின்றது. இப்படித்தான் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்து விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசத்திற்குரியவராக இருந்தார்கள் என்று வாழ்ந்த அந்த வழிகாட்டுதல் வந்த நாம் இன்னைக்கு இந்த ஐ லவ் முஹம்மத், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்ற அந்த விஷயத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நேசம் கொண்டார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்க சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதுதான் ஈமானினுடைய அடித்தளம் என்பதையும் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய விதம் எல்லா துறைகளிலும் சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக சொல்ல முடியாது. என்னுடைய தோழர்கள் எல்லாம் நட்சத்திரத்தை போன்றவர்கள். நட்சத்திரத்தை போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை உருவாக்கி இருப்பார்கள் என்றால் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்து எந்தெந்த துறைகள் எல்லாம் சிறந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை உருவாக்கினார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். நபி வழிகாட்டாத எந்த துறையும் கிடையாது. என்ன பிரச்சனையாக இருந்தால் அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய தீர்வு என்ன? நம்ம சமகாலத்தில் நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம சமகாலத்தில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனை, சமீபத்தில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனை எடுத்து இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிகாட்டுதலை தந்திருப்பார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம சமகாலத்தில் நடந்த பிரச்சனை என்ன நமக்குலாம் தெரியும். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் ஒரு கூட்ட நெரிசல்ல பல மக்கள் இறந்து போனாங்க. கூட்டத்தை சமாளிக்கின்ற அந்த விஷயத்துல கிரவுட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தை சமாளிக்கும் திறனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இஸ்லாமிய மார்க்கத்துல அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. படித்தவர்களுக்கு தெரியும், கிரவுட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு தனி துறையே இருக்கு. கூட்ட நெரிசலை சமாளிக்கும் திறன் அதுக்கென வல்லுநர்கள் இருக்கிறாங்க. அந்த வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு 7 விஷயங்களை சொல்லுவாங்க. முன்னாடி திட்டமிடணும், அதே மாதிரி கண்காணிக்கணும், வழிகாட்டுதல் கொடுக்கணும், பாதுகாப்பு ஏற்பாடுகள், தகவல் தொடர்பு, அவசர கால முன்னேற்பாடுன்னு ஒரு 7 விஷயங்களை சொல்லி இதுவெல்லாம் ஒரு கூட்டம் ஆரோக்கியமான அதே மாதிரி அமைதியான கூட்டமாக இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயங்களை எல்லாம் பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும்ட்டு அந்த கூட்ட விஷயங்களை கண்காணிக்கக்கூடிய அந்த நிபுணர்கள் ஒரு சில விஷயங்களை பட்டியலிடுறாங்க. ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்னன்னா,
பட்டியலிட்ட எல்லா விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சபை குறித்த ஒழுங்குகளின் மூலமாக நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கூட்டம், ஒரு சபை, அது எப்படி கடைய வேண்டும் அல்லது எப்படி கூட வேண்டும், அந்த சபையினுடைய ஒழுக்கங்கள் என்ன, நமக்கு ஒரு ஹதீஸாக பார்க்கிட்டோம். சபையினுடைய ஒழுக்கங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த எல்லா விஷயங்களும் குர்ஆனும் ஹதீஸும் எதை நமக்கு கற்றுத் தருகின்றதோ அதையெல்லாம் இன்னைக்கு கூட்டம் கூடுகின்ற நபர்கள் பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஆய்வு நமக்கு சொல்லித் தருகின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் தெரியும், நம்ம வாரம் வாரம் கூடுறோம். அரசியல் கூட்டம் என்பதையும் தாண்டி முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஜும்மாவுடைய நாளில் ஒரு கூட்டம் கூடுறோம். 2 பெருநாட்கள் வருகின்ற பொழுது ஒரு கூட்டம் கூடுகின்றோம். இப்படி கூட்டங்களை கூட்டுகின்ற அல்லது ஒன்று சேர்கிற மக்களுக்கு மத்தியில் எப்படி இத்தனை விஷயங்களையும் பாதுகாப்போடு அமைதியோடு அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்கின்ற பின்னணியில் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு அல்லது கூட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்ற வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம ஒரு கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கப்படுதுன்னா நமக்கு அப்போ ஒரு சில விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, குர்ஆன் நமக்கு சொல்லி தருகின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நல்லடியார்களுடைய தன்மையை சொல்லுகின்ற பொழுது வைதா மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா, தேவையில்லாத ஒரு கூட்டம் நடைபெறுகின்றது அல்லது தேவையில்லாத ஒரு விஷயத்திற்கு ஒரு மக்கள் ஒன்று கூடி இருக்கின்ற பொழுது அது அவசியமில்லாத கூட்டமாக இருந்தால் உண்மையான அடியார்கள் அந்த கூட்டத்தை கடந்து சென்றார்கள் என்றால் மர்ரு கிராமா, சங்கையான முறையில் அதிலிருந்து விலகி சென்று விடுவார்கள். நம்ம எந்த கூட்டத்திற்கு போவதாக இருந்தாலும் அல்லது அரசியல் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை தெரிந்து அதிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உண்மையான மீனுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி தர்றான். ஏன்னா இன்னைக்கு ஒரு நபருடைய பலம் என்பது அவருக்கு பின்னால் கூட்டுகின்ற அல்லது அவரால் ஏற்படுத்தப்படுகின்ற கூட்டங்கள் வாயிலாகத்தான் சமூகத்தில் ஒரு மனிதனுடைய பலம் என்பது அறிந்து கொள்ளப்படுகின்றது. மார்க்கம் கட்சி தருகின்ற இஸ்லாமிய மார்க்கம் குர்ஆன் நமக்கு போதிக்கின்ற கூட்டத்தினுடைய ஒழுங்குகள் என்ன என்பதை நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்களாம், இன்ன அஸ்பஹ இப்னு முஆத் இப்னு ஜபல் மர்ரு பில் லஹ்வி. இப்னு மஸ்ஊத் இருக்கிறாரே, அவருக்கெல்லாம் தேவையில்லாத கூட்டத்துக்கு அவர் முன்னாடி நடக்குது வீண் பேச்சுகள் ஒரு சபையில் பேசப்படுகிறது என்று சொன்னால் சங்கையான முறையில் அதை விட்டு கடந்து சென்று விடுவார் என்பதையும் தாண்டி யார் யாரெல்லாம் இது போன்ற தேவையில்லாத கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் விலகி செல்கின்றார்களோ அவர்களெல்லாம் சங்கையானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாநாடு, ஆர்ப்பாட்டம், கூட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய வரைமுறை என்ன? எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தாங்கன்னா, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஒரு 3 பெரும்பாவங்கள் குறித்து உங்களை நான் எச்சரிக்கின்றேன். ஒரு 3 பெரும்பாவங்கள் குறித்து உங்களை நான் எச்சரிக்கின்றேன். ஒரு 3 விஷயங்களை சொன்னாங்க. அதில் ஒன்று ஷஹாதத்து ஸூர். இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை பார்க்கும்பொழுது ஷஹாதத்து ஸூர் அப்படின்னு சொன்னா பொய் சாட்சி அப்படின்னு நம்ம விளங்கிட்டோம். ஷஹாதத்து ஸூர் என்பது தேவையில்லாத விஷயங்களை பார்ப்பதில், தேவையில்லாத விஷயங்களில் கூட்டமாக சென்று அதிலே கலந்து கொள்வதெல்லாம் பெரும்பாவங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு எந்த விஷயத்துக்காக கூட்டம் கூட்டப்படுகின்றது? ஆனா நல்ல நோக்கத்திற்காக கூட்டப்படுகின்ற அல்லது நிகழ்வுகளுக்கு பங்கெடுக்காத எத்தனையோ இளைஞர்கள் இது போன்ற வீணான காரியங்களில் அதிகமாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறையினராக இஸ்லாமிய வாலிபர்கள் உருவாகி வருகின்றார்கள். சும்மா போகலாம் போகக்கூடாது கூட்டத்துக்கு. பள்ளிவாசலில் ஒன்று கூடுவதாக இருந்தாலும் அங்கே ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்வி குறித்த நோக்கத்திற்காக நீங்கள் பள்ளிவாசலுக்கு சென்றால், கல்வி குறித்த விஷயத்திற்காக நீங்கள் பள்ளிவாசலில் ஒன்று கூடினால், பள்ளிவாசலில் ஒன்று கூடுறோம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒன்னா சேர்ந்துட்டோம், அந்த இடத்தில் கல்வி குறித்த விஷயங்கள் விழிப்புணர்வோ அல்லது கல்வி குறித்து போதிப்பதற்கோ அல்லது கற்றுக்கொள்வதற்கோ ஒரு கூட்டம் கூட்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த கூட்டத்திற்கு சென்றவர்கள் எல்லோரும் முஜாஹிதீன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் சென்று போர் செய்பவர்களை போன்றவர்கள் நாங்கள். பள்ளிவாசலில் ஒன்று கூடுவதாக இருந்தாலும் அங்கே கல்வியை நோக்கமாக வைத்து ஒன்று கூட்டப்பட வேண்டும், ஒன்று கூட வேண்டும்.
இன்னைக்கு பள்ளிவாசல்ல கல்விக்காக கூட்டப்படுகின்ற கூட்டத்துக்கு தான் யாருமே வர்றதில்லை. சர்வசாதாரண அரசியல் ரீதியான தலைவர்கள் ரீதியான கூட்டத்திற்கு படையெடுத்து சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக வாலிப சமூகம் உருவாகி வருகின்றது. மாதுபடி ஜபல் ரலியல்லாஹு தஆலா எச்சரித்தார்கள், உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஆளுநராக இருந்தார்கள். ஆளுநராக இருக்கும் பொழுது மக்களை பார்த்து எச்சரிக்கை செய்தார்களாம், இய்யாக குல்லு ஜலீஸின் லா யுஃபீதுக இல்மா. கல்வி குறித்து உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படாத அல்லது குர்ஆனும் ஹதீஸும் இது போன்ற கல்வித்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசப்படாத எல்லா சபைகளிலும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன். முஆது ஜபல் ரலியல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சபைகளுக்கு அல்லது அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு செல்லக்கூடிய சமூகமாக நாம் இருக்கின்றோம். ஏன் செல்லக்கூடாது அப்படின்றதை தாண்டி இது போன்ற விஷயங்கள் நடக்கின்ற பொழுது வராத ஒரு தலைமுறையில தான் நம்ம சமூகத்தினர் உருவாகி வருகின்றார்கள். கூட்டப்படுகின்ற நோக்கம் எப்படி இருக்க வேண்டும், கூட்டத்திற்கு செல்லக்கூடிய நபர்களுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும். சும்மா ஒரு ஆள்பலத்தை கூட்டத்தை காட்டுவதற்காக ஏற்படுத்தப்படுகின்ற ஆர்ப்பாட்டங்களிலோ அல்லது கூட்டத்திலோ கலந்து கொள்வதில் எந்த பயனும் இல்லை என்பதை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இன்னைக்கு விளங்கிக்கிறோம். கூட்டத்தினுடைய நெறிமுறைகள் அல்லது எந்த கூட்டமாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மார்க்கம் கற்றுத்தந்த அந்த நெறிமுறைகளை போன்று அந்த புரோட்டோகால் மாதிரி உலகத்துல எந்த தலைவரும் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. உட்காரும் அந்த கூட்டத்துக்கு போய் அந்த கூட்டத்தில் கலந்துக்கும் பொழுது இது அகீரளவு தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹுல்லாஹ் விசாலமாக இருக்க வேண்டும். அப்படியே முண்டி அடிச்சு அப்படியே ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து அப்படியே சண்டை போடுற மாதிரி அப்படியே ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதல்ல இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிமுறை. ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு ஆள் ஒரு கூட்டத்துக்கு போறாரு, அது எந்த விஷயமாக இருந்தாலும், கூட்டமாக இருந்தாலும் சபையாக இருந்தாலும் அல்லது ஜும்மா நாட்களாக இருந்தாலும் அவர் சென்று அமருகின்ற பொழுது ரஹிமல்லாஹு ரஜுலன் ஃபஸஹ ஃபில் மஜாலிஸி, பிற நபர்களுக்கு இடம் கொடுத்து அமரக்கூடிய நபருக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்து செய்கிறான். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் கொடுத்து அமரக்கூடியனா நம்ம பார்வையில வெறும் வேணா ஜும்மாவுடைய அல்லது வேறு சில பயான்களுடைய நிகழ்வுகள்ல நாம யோசிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தில் கூட்டப்படுகின்ற கூட்டத்திற்கான நெறிமுறையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்படி விசாலமா போய் என்ன செய்யுங்க, நீங்க கலந்துக்கங்க. போய் ஒருத்தர் முண்டி அடிச்சு நெரிசலை தவிர்க்குமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இபாதத்தாகவே இருந்தாலும் பிற நபர்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டு நம்முடைய இபாதத்தை நிறைவேற்றுமாறு மார்க்கம் நமக்கு சொல்லித்தரல. உமர் ரலியல்லாஹு தஆலா நம்மளை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்மளா தெரியும் ஹஜ்ஜினுடைய காலத்துல ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிடுறதுன்றது ஒரு சாதாரண காரியம் அல்ல. சில நபர்களுக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்காமல் போகலாம். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா நம்மளை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே, உங்களுக்கு அந்த ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் முத்தமிடுங்கள். அந்த முத்தமிடுவது சிறப்பு தான். அன்று பிறந்த பாலகரை போன்று மாறுவார் அதை முத்தமிடக்கூடியவர். அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் மிதிச்சுட்டு போய் சண்டை போட்டு அப்படியே நெரிசலா போய் தள்ளுமுள்ளு செஞ்சு போய் முத்தமிடும் என்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா முத்தமிட தனிப்பட்ட முறையில யாரும் நெரிசலை ஏற்படுத்தாமல் எந்தவித தள்ளுமுள்ளும் ஏற்படாமல் உங்களால் முத்தமிட முடிஞ்சா முத்தமிடுங்க. இல்லா அப்படி முத்தமிட முடியவில்லை என்று சொன்னால் அதை நீங்கள் முன்னோக்கி சைகை செய்து கொள்ளுங்கள். பள்ளியில் வக்கப்பேரு ஹஜ்ருல் அஸ்வதை முன்னோக்கி நீங்கள் தஹ்லீலும் தக்பீரும் நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். அதற்கான நன்மை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ருல் அஸ்வத் சொர்க்கத்திலிருந்து வந்த கல். இபாதத்தாகவே இருந்தாலும் கூட்ட நெரிசலில் பிறருக்கு இடையூறு அளிக்கின்ற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். ஆள் வந்திருக்காரு, ஒரு ஆளு நமக்கெல்லாம் பிரபலையான நபர் வந்திருக்காரு அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளிட்டு போய் முன்னாடி நிற்குமாறு மார்க்கம் நமக்கு சொல்லி தரல. ஜும்மாவுடைய நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று குத்பா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நாமெல்லாம் சபையினுடைய ஒழுக்கங்களாக நாம் பார்க்கணும். இதை பின்பற்றுவதற்கு தவறி விடுகின்றோம். நாம பின்பற்றல. ஆனா இன்னைக்கு உலகத்தினுடைய முன்மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்ற பொழுது இவ்வளவு சபை நாகரிகத்தை, கூட்டத்தினுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய போராட்டத்தினுடைய நாகரிகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். குத்பாவில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சஹாபி நேரா அப்படியே வர்றாங்க, வந்து அப்படியே உட்கார்ந்துக்கும் பொழுது ஒவ்வொருத்தரை தாண்டி 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 இருந்துச்சுன்னா முன்னாடி வந்து உட்கார்ந்துடுறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே அப்படி உட்காருங்க. தாண்டி வந்துகிட்டே இருக்கும் பொழுது அவங்களை நிப்பாட்டி அங்கேயே உட்காருங்க.
உட்கார சொன்னது மட்டுமல்லாம தாண்டி வருவதை, பிடரிகளை தாண்டி வருவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபக்கது ஆதைத, நீ பிற நபர்களுக்கு நோவினை செய்து விட்டாய் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பிடரியை தாண்டி வருவதில் என்ன நோவினை இருக்கு? இது சாதாரண ஒரு சின்ன கூட்டமாக இருந்தால் இது வேண்டுமானால் நமக்கு சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக தெரியலாம். பெரும் கூட்டங்கள் வருகின்ற பொழுது ஒரு நபரை பார்க்க வேண்டும் அல்லது முன்னால் செல்ல வேண்டும், அந்த நபரிடத்தில் நாம் சந்தித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் பிற நபர்களை தள்ளி அல்லது முண்டி அடித்துக் கொண்டு முன்னே செல்வதை கூட்டத்தினுடைய அந்த நெறிமுறை அல்ல என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். எவ்வளவு எவ்வளவு எத்தனையோ விஷயங்கள். சாலைகளை ஆக்கிரமிக்க கூடாது. சஹாபாக்கள் ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யார சொல்லலாம், நாங்கெல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒண்ணா கூடி நாங்கெல்லாம் மார்க்கம் குறித்தும் குர்ஆன் குறித்தும் பேசலாம்னு இருக்கிறோம். சொல்ல போனா நமக்கு விளங்குற மாதிரி சொல்லலாம், நாங்க ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டமோ அல்லது போராட்டமோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்திற்காக நாங்கள் ஒன்று கூட போகின்றோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஒன்று கூடுறதுல ஒரு தப்பும் இல்லை, சாலைகளுக்கான விதிமுறைகளை நீங்கள் அங்கே சரியாக பின்பற்றிக் கொள்ளுங்கள் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நடந்த அந்த பிரச்சனையும் அதற்கான தீர்வுகளாக சமூக ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகின்ற அந்த விஷயத்தையும் நாம் எடுத்து பார்த்து ஆச்சரியப்பட வேண்டி இருக்கின்றது. சாலைகளுக்கான விதிமுறைகளை நீங்கள் சரியாக பேணுவதாக இருந்தால் உட்கார்ந்து பேசிக்கங்க நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா கூட்டமும் அந்த ஆர்ப்பாட்டங்களையும் ஒட்டுமொத்த மக்களால் தெரியும். ஹஜ்ஜில ஒவ்வொரு வருஷமும் எத்தனையோ பேர் கொஞ்சம் அந்த ஹஜ்ஜினுடைய அந்த அந்த காரியங்களுக்கு அமல்களுக்கு பின்னால் இருக்கின்ற இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட், கூட்ட நிர்வாகத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜில தவாஃப் மற்ற விஷயங்களை எல்லாம் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தியது அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ்ஜினாலே அரஃபா நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? நாம காபத்துல்லா சிறந்த இடம் தானே, காபத்துல்லாவை பார்ப்பது இபாதத். அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய ஒட்டுமொத்த சாராம்சையும் கொண்டு வந்து காபத்துல்லாவை வைத்திருக்கலாம். ஏன் அல்லாஹ் தஆலா அரஃபால வச்சானா? அந்த அரஃபா மைதானம் தான் கூட்டங்கள் எவ்வளவு கூடினாலும் அதை சரியான முறையில் நிர்வகிப்பதற்கு ஏற்ற இடம் அரஃபா. காபத்துல்லா வச்சுட்டா கொஞ்சம் யோசித்து பார்க்க எந்த அளவுக்கு கூட்ட நெரிசலாக இருந்திருக்கும். ஹஜ்ஜினுடைய விஷயம் அல்லாஹ் தஆலாவும் இந்த கூட்டம் சம்பந்தப்பட்ட இந்த கூட்ட நிர்வாகத்தை இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றார். மினாவுல, அரஃபால, மற்ற இடங்களை எல்லாம் தாண்டி இந்த 2 இடங்களை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் அந்த கூட்ட நெரிசல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சமூகம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதனாலதான் பாருங்க அரஃபாவுல 2 விஷயங்களும் சொல்லுவாங்க. அல் ஹஜ்ஜி அரஃபா, அரஃபானாலே ஹஜ்ஜி. 2வது 10ஆம் நாள் ஃபஜ்ர் வரை என்ன செய்யணும், அந்த அரஃபாவுடைய நாள் நீடிக்கும். ஏன்? அந்த மகரிபோட வச்சுட்டோம்னா எல்லாருமே அப்படியே முட்டி அடிச்சுட்டு வேக வேகமா வந்து அந்த அரஃபாவோட தங்க ஆரம்பிச்சுவாங்க. 10ஆம் நாள் ஃபஜ்ர் வரை இருக்கின்ற பொழுது தங்களுக்கு ஏற்றமாறு அந்த கூட்ட நெரிசலை தவிர்த்து கொண்டு அவர்கள் சுமூகமாக வந்து ஒன்று கூடுவார்கள் என்பதற்காகத்தான் அந்த விஷயமும் நமக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மார்க்கமும் இந்த கூட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, சபைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, கூட்ட நெரிசல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவ்வளவு வழிகாட்டுதலை பெற்றிருக்கின்ற இஸ்லாமிய சமூகம் இதையெல்லாம் மறந்துவிட்டு அப்படியே கூட்ட நெரிசலில் சிக்கி மரணிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி இருக்கின்றது. இபாதத்துல கூட நீங்க கூட்ட நெரிசல் அல்லது பிற நபர்களுக்கு இடையூறு அளிக்கின்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, நீங்கள் ஜமாத்தாக நின்று தொழுகின்ற பொழுது யார் இமாமத்து செய்கின்றாரோ அவர் தொழுகையை சுருக்கி தொழ வேண்டும். தொழுகை எவ்வளவு பெரிய இபாதத். ஆனா ஜமாத்தாக தொழுகின்ற பொழுது தொழுகை நடத்தக்கூடிய நபர் என்ன செய்யணும், சுருக்கி தொழ வேண்டும். அதுக்கு காரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கூட்டமாக நின்று தொழுகின்ற பொழுது, ஜமாத்தாக தொழுகின்ற பொழுது அந்த தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள், சில நபர்கள் நோயாளியாக இருக்கலாம், சில நபர்கள் பலவீனமானவர்களாக இருக்கலாம். இதை நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீக ரீதியாக பார்க்கின்றோம். இதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்சி தரக்கூடிய அந்த கூட்டம் சம்பந்தப்பட்ட நிர்வகிக்கும் முறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தனியா தொழுதா ஃபைன், எப்படினா நீங்க தொழுதுக்குங்க. கூட்டமாக தொழுகின்ற பொழுது சுருக்கி தொழ வேண்டும் என்கின்ற அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில உலகத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூட்டம் சபை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த காரணத்தினால் எல்லா நிகழ்வுகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருந்த வழிகாட்டுதல் கிடைக்கும் என்கின்ற காரணத்தினால் தான்
இன்று நான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்கின்ற வாசகம் இஸ்லாமியர்களுடைய மூச்சு காற்றாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்கல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை மாற்றி அருள் புரிவானாக. வஹத அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.